Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Microsoft Office 2007 installation. So Microsoft Office 2007 எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு ப்ரொசீஜரை இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். So first இந்த Microsoft Office 2007 பத்தின ஒரு overview பார்க்கலாம். So Microsoft Office 2007 is a set of tools that includes many applications with many different features built into it, like MS Word, MS Excel, MS PowerPoint, MS Access, MS Outlook, etc. So இந்த Microsoft Office 2007 அப்படிங்கிற அந்த பேக்கேஜ்ல set of tools இருக்கு. So Microsoft Office 2007 includes MS Access 2007, MS Communicator 2007, MS Excel 2007, then MS Groove 2007, MS InfoPath 2007, MS OneNote 2007, MS Outlook 2007, MS PowerPoint 2007, then MS Publisher 2007, then MS Word 2007. So the Microsoft Office 2007 package these kind of different applications இருக்கு. ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லயுமே different features இருக்கு. ஸோ நம்ம டுட்டோரியல்ல படிக்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 பத்தி தான். பட் இந்த கண்டென்ட்லாம் நான் ப்ரெசென்ட் பண்றது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2007ல. தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 ஃப்ரீ டவுன்லோட். இந்த பேக்கேஜை எப்படி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ரொசீஜரை இப்போ பார்க்க போறோம். ஸோ கோ த்ரூ எனி MS Office 2007 download link in your browser. So browserல போயிட்டு MS Office 2007 free downloadனு கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமா லிங்க்ஸ் வரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு லிங்க்ல நீங்க போய்க்கோங்க. நான் இப்போ இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி browserல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். So first click on the download button and then finish downloading the required files. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ரெக்யர்ட் ஃபைலும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் மைட் டேக் ஃப்ரம் a few minutes to a few hours depending on your download speed. ஸோ நம்மளோட சிஸ்டத்தோட டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்து few minutes or few hours கூட ஆகலாம். தென் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கண்டிப்பா அது zip ஃபார்மேட்ல தான் இருக்கும் ஆர் ரேர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ அந்த லிங்கை ப்ரௌசர்ல கொடுத்து ஓப்பன் பண்ணேன். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த டவுன்லோட் ஆகி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல Setup.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிரும். ஸோ ரன் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல என்டர் யுவர் ப்ராடக்ட் கீ அப்படின்னு கேட்கும். ஸோ கண்டிப்பா ப்ராடக்ட் கீ தேவைப்படும். ஸோ ப்ராடக்ட் கீ எங்க இருக்குங்கிறத அந்த ஃபோல்டர் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர்லயே பாத்தீங்கன்னா ரீட் மீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல்ல அந்த ப்ராடக்ட் கீ இருக்கும். அதை நம்ம எடுத்து இந்த பாக்ஸ்குள்ள கொண்டு டைப் பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் கீ டைப் பண்ணி முடிச்ச உடனே கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் கீயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ when you install Office 2007 you will be prompted to type or paste the 25 character product key that looks something like இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராடக்ட் கீ என்டர் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். அதுல 25 கேரக்டர் இருக்கும். ஸோ 5 டிவைட் ஆயிருக்கும். 5 கேரக்டருக்கு நடுவுல ஹைஃபன் யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 25 கேரக்டரை நம்ம இதுல டைப் பண்ண வேண்டி இருக்கும். Then you can run your Office 2007 programs up to 25 times before you are required to enter a product key. So product key enter பண்ணாம ஃப்ரீ வெர்ஷன் கூட நம்ம ரன் பண்ண முடியும். பட் அதை 25 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் ரன் பண்ண முடியும். அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம வேலிட் ப்ராடக்ட் கீ வந்து என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். That is called reduced functionality mode. Many features unavailable ஆயிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கீயை என்டர் பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்.
எங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் கீ இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம சிடி பை பண்ணி அது மூலமா இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா, அந்த சிடி பேக்கேஜ்ல பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ கொடுத்திருப்பாங்க. ஆர் certificate of authenticity, then confirmation email message received from an online purchase. So ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இமெயில் சைன் இன் பண்ணி தான் ஆர்டர் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட ரெஜிஸ்டர்டு மெயிலுக்கு கண்டிப்பா ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அதுல வந்து ப்ராடக்ட் கீ இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் கீயை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்டர் பண்ணிக்கணும். தென் ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல கீழே பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அது ஒரு செக் பாக்ஸ். ஸோ அதுல டிக் இருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணாதான் அந்த டிக் வந்து விழும். ஸோ அதை செக் பண்ணிட்டு தென் ரைட் சைட்ல கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதுல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நம்ம இன்ஸ்டால் நவ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் 2007 வந்து நம்மளோட விண்டோஸ் டிரைவ்ல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுல செப்பரேட் ஃபீச்சர்ஸ் கேட்கும். எந்த அப்ளிகேஷன்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா டைரக்டா இன்ஸ்டால் நவ் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல நம்மளோட இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷன்ல ஒரு டவுன்லோட் லிங்க் காமிச்சேன். அந்த லிங்க்ல நான் இப்போ ப்ரௌசர்ல போயிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரிப்பட்ட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் இப்போ ப்ரெசன்டேஷன்ல காமிச்சேன். தென் இதுல ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கு. இந்த டவுன்லோட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல போயிட்டு டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டவுன்லோட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் டவுன்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நான் அதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்த ஃபைல்ஸை எடுத்திருக்கேன். இதுல செட்டப் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டால் விசார்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்த்து அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் இதுலயே பார்த்தீங்கன்னா சிடி கீ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. இதுல நமக்கு ஒரு ப்ராடக்ட் கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சிடி பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த சிடியோட பேக்ல ஒரு ப்ராடக்ட் கீ இருக்கும். அந்த கீயை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர்ல போய் ஒரு லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் பார்த்தோம். தென் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட கம்ப்யூட்டர்லயோ ஆர் லேப்டாப்லயோ இந்த எம்எஸ் வேர்ட் 2007 எந்த லொகேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் நம்மளோட ஸ்கிரீன்ல லோயர் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டன்ல கிளிக் பண்ணோம்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபோல்டருக்கு உள்ள அதோட செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 2007 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 அதுக்கு உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 நம்ம வேர்ட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ வந்து ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ சிடி மூலமா எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சிடிஆர் டிவிடி வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் சிடி டிரைவ்ல நம்மளோட ஆஃபீஸ் 2007 சிடியை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ சிடி டிரைவ் இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டால் செட்டப் விசார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம சிடி டிரைவ் ஃபோல்டர்ல போயிட்டு Setup.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை நம்மளே மேனுவலா கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கீ என்டர் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதுல நம்ம 25 கேரக்டர் ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ணணும். தென் ரிமைனிங் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். தென் ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அந்த லைசன்ஸ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை ரீட் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்றதுக்காக அதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பட்டன் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். அப்படியே ஃபர்தரா வர ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபைனலா க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ
ப்ரௌசர் மூலமா ஃப்ரீ வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். தென் சிடி மூலமா இன்சர்ட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் பேக்கேஜை எப்படி ஆக்டிவேட் பண்றது? So after installing Office 2007, you will need to activate it within 30 days. So ஒரு 1 month grace period குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த Office 2007 பேக்கேஜை கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிக்கணும். So you will need to activate Office to keep your Office programs working fully. So அதோட ஃபீச்சர்ஸை நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. When you start your Office 2007 programs for the first time after installation, so install பண்ணதுக்கு அப்புறமா first time நம்ம இப்போ Microsoft Word 2007 open பண்றோம் அப்படின்னா you are prompted to enter your product key if you have not already done during setup. So install setup run ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ணாம ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம ப்ராடக்ட் கீ ஃபைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. தென் இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஸோ எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னா கீழே வேர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபைனல் ஆப்ஷன் ரிசோர்சஸ் அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுல 1 2 3 4 ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ இது எப்போ வேணுமோ நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைட்ல ஆக்டிவேட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ ரிசோர்சஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆக்டிவேட் கிளிக் பண்ணணும். When you enter your valid product key, the activation wizard starts automatically and gives you two choices on how to proceed. So இப்போ நம்ம activation wizard start ஆகி அதுல ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து activate the software over the internet. Then second option வந்து activate the software by the telephone. So internet மூலமா activate பண்றீங்களா, டெலிஃபோன் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றீங்களா அப்படிங்கிற ரெண்டு சாய்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் என்டர் ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன். ஸோ இதுல நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஐ வாண்ட் டு ஆக்டிவேட் த சாஃப்ட்வேர் பை டெலிஃபோன் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அந்த செக் பாக்ஸ்ல வந்து டாட் சிம்பிள் வந்துடும். தென் கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் த சாஃப்ட்வேர் பை யூசிங் டெலிஃபோன் யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூ கேன் டெலிஃபோன் an activation center using the numbers for your specific country or region to activate your product with the help of a customer service representative. ஸோ ஒரு ஆக்டிவேஷன் சென்டர் இருக்கும் மைக்ரோசாஃப்ட்ல, அதுக்கு நம்ம டெலிஃபோன் பண்ணிக்கலாம். நம்மளோட ரீஜன் ஆர் நம்மளோட கண்ட்ரிக்கு ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம டெலிஃபோன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெலிஃபோன் ஆக்டிவேஷன் மைட் டேக் லாங்கர் தேன் ஆக்டிவேஷன் த்ரூ த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் மூலமா ஆக்டிவேட் பண்றதை விட டெலிஃபோன் ஆக்டிவேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். You should be at your computer when you call. ஸோ நம்ம டெலிஃபோன் கால் மேக் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சிஸ்டம் ஆன்ல வச்சுக்கணும். And you should have your software product key available. நம்மளோட வேலிட் ப்ராடக்ட் கீ எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த ப்ராடக்ட் கீயை இப்போ அவைலபிளா ரெடியா வச்சுக்கணும். ஸோ நம்ம கால் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கணும், ப்ராடக்ட் கீயும் ரெடியா இருக்கணும். நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளோட காலை அட்டன் பண்ணி நம்ம கிட்ட இன்ஸ்டாலேஷன் ஐடி கேட்பாங்க அண்ட் சம் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஐடி கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச அந்த கன்ஃபர்மேஷன் ஐடியை இந்த ஆக்டிவேஷன் விசார்டு டிஸ்பிளே ஆகும்போது அதுல கொடுத்துருக்கிற ஸ்பேஸ்ல கொண்டு நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு என்டர் பட்டன் கிளிக் பண்ணணும். பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஆக்டிவேஷன் விசார்ட்.
ஸோ இதுல போன உடனே அதுலயே ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா செலக்ட் a country or region. ஸோ இதுல செலக்ட் a country or region அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஸ்பெசிபிக் ஃபோன் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு கால் பண்ணோம்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கூட கால்ல பேசுவாங்க. கண்டிப்பா அதுல ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ப்ராடக்ட் கீயை நம்ம என்டர் பண்ணிக்கணும். தென் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் அவங்க நமக்கு கால்ல கொடுப்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கோடை தான் இந்த ABCDEFG இந்த பாக்ஸ்ல கொண்டு நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் ஐடியை டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். Then you now have the full version of Microsoft Word 2007 without any limitation. அப்ப நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஃபினிஷ் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 எந்த லிமிடேஷனும் இல்லாம அதோட கம்ப்ளீட் ஃபீச்சரையுமே யூஸ் பண்ண முடியும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா, when you select the option to activate Office by telephone, you might receive this error. So activate using telephone இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் கிடைக்கும். Telephone activation is no longer support for your product. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு டெலிஃபோன் ஆக்டிவேஷன் சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் கிடைக்கும். பாத்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் கிடைக்கும். அப்படி எரர் மெசேஜ் வரும்போது நம்மளோட ரீஜியனுக்கு ஸ்பெசிபிக் நம்பர் என்னதோ அந்த நம்பர் எடுத்து நம்ம கால் பண்ணிக்கணும். Then next பாத்தீங்கன்னா how do I activate Office 2007 at a later time? If you don't want to activate your copy of the software when you install it, you can activate it later. So இன்ஸ்டால் பண்ணும்போதே அதை ஆக்டிவேட் பண்ணிடணும் அப்படின்னு இல்லை. ஸோ லேட்டர் சம் அதர் டைம்லயும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் யுவர் ஆக்டிவேஷன், கான்டாக்ட் எ கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பை யூசிங் த டெலிஃபோன் நம்பர் ப்ரொவைடட் இன் த விசார்ட். அந்த ஆக்டிவேஷன் விசார்ட்ல போயிட்டு செலக்ட் கண்ட்ரி ஆர் ரீஜியன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் கிடைக்கும், நம்ம ரீஜியனுக்குள்ள ஸ்பெசிபிக் நம்பர். அதுக்கு கால் பண்ணி அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ட்ட பேசணும் அப்படின்னா அவங்க நமக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.